ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்கள் மைடிய தங்கம். நான் உங்கள் ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாலிங் இன் த லவ், அதாவது மனுஷங்க காதலில் விழுறது. ஸோ இன்னைக்கு நம்ம காதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மைடிய தங்கம். காதல் அப்படின்னா பல பேருக்கு பல ஃபீலிங்கை தரும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபீலிங் மட்டும்தான். என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இருக்க காதல் எல்லாமே ஒரு கட்டளைக்காகவும் ஒரு நிபந்தனைக்காகவும் தான் இருக்குது. அதாவது காதல் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாமல் போய் ஒரு புரியாத புதிராகவும் மாறி இருக்குது. காதல் அப்படின்னு பொதுவாக சொல்லும்போது எல்லாருக்கும் வர ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு இடையில வரது மட்டும்தான் காதல் அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. ஒரு பர்சனையும் தாண்டி சுற்றி இருக்கிறவங்க உங்கள் கோலுக்காக உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு காதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு காதல். அதுதான் உண்மையான காதல்னு சொல்ல முடியும். நம்ம லைஃப்பில் நம்ம தான் சூப்பர் ஹீரோவாக இருந்திருப்போம். ஆனால் காதல் வந்த அப்புறம் நம்மளையும் தாண்டி நமக்கும் மேலே ஒருத்தவங்க சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க. அது ஒரு பர்சனாக மட்டும் இல்லாமல் உங்கள் ஒர்க்காக இருக்கலாம், உங்கள் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கலாம், உங்கள் கோலாக இருக்கலாம், சம்டைம் உங்கள் வீடாக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ காதல் அப்படின்றது ஒரு ஃபீலிங் மட்டும்தான். எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு காதல் முன்வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் உண்மையான காதல்னு சொல்ல முடியும். அது ஒரு ஃபீலிங் மட்டும்தான். உதாரணத்துக்கு நீங்கள் காதல் பண்ணுற ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் காதல் பண்ணுற உங்கள் கோலையும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் கோலுக்கு நீங்கள் கட்டளை விதிக்க முடியாது. நீ இப்படி இருந்தால் தான் உன்னை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பர்சனையும் இப்படி இருந்தால் தான் உன்னை காதல் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காதல் கொடுக்கும்போது தான் முழுமையான அன்பை, முழுமையான காதலை நம்ம உணர முடியும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. கமலஹாசன் சொன்ன மாதிரி, மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஸோ காதல் என்ற வார்த்தை ரொம்பவும் புனிதமானது. ஸோ நீங்கள் காதல் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உண்மையான ஒரு காதல் கொடுக்கணும். அதோட எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காதல் கொடுக்கணும். அப்போ தான் உண்மையான காதலை நீங்கள் உணர முடியும். எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு.